வால் தூக்கி நின்னா பாரு சண்டை போட யாரும் இல்லை. அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி வால் தூக்கி எந்திரிச்சு நின்று பார்த்தா ராஜ கம்பீரம் மாதிரி இருக்கும். நமக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய ஒரு ஜீவன், நமக்கு துரோகம் பண்ணாத ஒரு ஜீவன் நம்மளோட நாட்டு இன நாய்கள். உங்கள் வீட்டில் நாட்டு இன நாய்கள் வளர்க்குறீங்களா? என்ன மாதிரி நாய்கள் வளர்க்குறீங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் மதுரையில் வாடகை வீட்டில் இருக்கேன். வாடகை வீட்டில் நாயே வளர்க்க விட மாட்டாங்க, பட் எங்கள் ஓனர் வளர்க்க விட்டுருக்காங்க. அதனால வீட்டுக்குள்ளே வளர்க்குற மாதிரி ஃபாரின் ப்ரீட் தாங்க வளர்க்குறேன். எனக்கு நாட்டு இனங்கள் கன்னி, சிப்பிப்பாறை, நம்ம தெருவில் இருக்கக்கூடிய டாக்லாம் இதெல்லாம் எடுத்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை. ஏன்னா என் காலை ஜல்லிக்கட்டை வச்சு தான் அவங்கள நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் சின்ன வயசில் ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது எனக்கு மிகப்பெரிய ஆசை வந்துட்டு நாய் பண்ண வளர்க்கணும். இந்த ரெஸ்கியூ வீடியோஸ்லாம் நிறைய பார்ப்பேன். அதனால் ரெஸ்கியூ பண்ணி டாக்லாம் எடுத்து வளர்க்கணும், இல்லை நம்ம தெருவில் இருக்கக்கூடிய டாக்லாம் எடுத்து வளர்க்கணும், நாய் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனால் இப்போது ஒரு வருங்காலத்தில் ஒரு நாட்டு நாயினாச்சும் வளர்க்கணும் அப்படின்ற ஆசை மாதிரி ரொம்ப ஆசையாக இருக்குது. எங்கேயாச்சும் வீடியோ எடுக்க எங்கேயாச்சும் போனால் நாய்களை பார்த்தாவே வந்துட்டு பிஸ்கட்டு இந்த மாதிரி வாங்கி போட்டுருவேன். ஸோ அதனால் நாட்டு இனங்கள்